சுற்றிலும் மலை, அதன் அருகே அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள் வீற்றிருக்கும் கம்பீரமான ஒரு சிவலிங்கம். அந்த லிங்கத்தின் அருகே 500 ஆண்டுகளாய் இருக்கும் ஒரு பழங்கோவில். அந்த கோவிலில் ஒரு பாதாள குகை. குகைக்குள்ளே நமக்கு அருள் பாலிக்கும் ரேணுகாம்பாள். அந்த கோவிலுக்கே அரணாய் விளங்கும் பெரும் கற்பாறைகள். அந்த கோவிலுக்குள் செல்வதற்கான ஒரு காட்டுப்பாதை. இப்படி ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வெல்கம் டு டிராவல் லைஃப் சேனல். நான் உங்கள் கோட்டீஸ்வரன். நண்பர்களே, நீங்கள் பார்க்குற இந்த சாலை பார்த்தீங்கன்னா வேலூர் டு சித்தூர் போகிற சாலை. வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம இப்போ ஒரு அற்புதமான கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த கோவில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான கோவில். வேலூர் டு சித்தூர் ரோடில் பார்த்தீங்கன்னா குடிப்பலா என்று ஒரு இடம் வரும். அந்த ஊர் பக்கத்தில் தாங்க நம்ம போக போகிற அந்த கோவில் இருக்குது. இந்த சாலை பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற சாலையும் கூட. அதனால் ரோடு ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். வேலூர்லேருந்து கிளம்பி ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம இந்த இடத்த அடையலாம். நம்ம இப்போ நெத்தம் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் கிட்ட வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தாங்க நம்ம போக போகிற அந்த கோவிலுக்கான காட்டுப்பாதை திரும்ப இருக்குது. நண்பர்களே, நம்ம இப்போ வந்திருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நங்கமங்கலம் என சொல்லப்படுகின்ற நங்கமங்கலம் ரேணுகாம்பாள் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள் செல்ல வேண்டிய நுழைவாயில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சு தாங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுடைய வாகனம் சரியான உயரத்தில் ரோட் கிளியரன்ஸ் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ரோட் கிளியரன்ஸ் கம்மி வெஹிக்கிளில் வரீங்கன்னா கவனமாக உங்கள் வாகனத்தை இறங்குங்க, இல்லாட்டி தட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து கோவில் போகிறதுக்கான பாதை இது தாங்க. ஒரு கட்டாந்தரையான மண் பாதை தான். கவனமாக நீங்கள் இங்கே வண்டியை ஓட்டிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 800 மீட்டர் பாதை இந்த மாதிரி தாங்க போகுது. ஒரு வளைவு போல் ஒரு ஆர்ச் மாதிரி இருபுறமும் மரங்கள் வளைந்து நம்ம வரவேற்க அந்த சாலைக்குள்ளே நம்ம இப்போ மெதுவாக போக ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 700 மீட்டர் வரைக்கும் போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த அழகான சாலையின் இருபுற காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம நுழைஞ்சி ஒரு 10 நிமிட பயணத்துக்கு பின்னால் இதோ இந்த ஒரு கேட் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே வந்திருக்கிறோம். இந்த கேட்டை தாண்டி போனால் இன்னும் சற்று நேரத்தில் நம்ம அந்த கோவில் அடையலாம். அந்த கோவில் கிட்ட போய்கிட்டு இருக்கிற காட்சிகளை உங்களுக்கு அடுத்து நான் காண்பிக்கிறேன். நம்ம இப்போ நங்கமங்கலம் ரேணுகாம்பாள் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இங்கே ப்ராப்பர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் கிடையாதுங்க. நம்ம கிடைச்ச இடத்துல வண்டியை பார்க் பண்ணணும். நாங்கள் வண்டியை அப்படி ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு இறங்கி பார்த்தா அந்த இடமே பிரம்மாண்டமாக இருக்குங்க. அந்த கோவிலை சுற்றி எவ்வளோ பெரிய பெரிய பாறை கற்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக நிற்கிறத பார்க்கலாம். நீங்கள் தூரத்தில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் காடு. பாறை மேலே சின்ன சின்ன சன்னதிகளும் வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலில். அந்த கோவில் இருக்கும் இடத்த ஒரு நாளாப்புறம் காட்சிகளாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். இந்த அற்புதமான கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பாறை மேல் அமைந்திருக்கு. அந்த பாறையில் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக அழகாக படிக்கட்டெலாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. படிக்கட்டெலாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்களோ சின்ன குழந்தைகளோ யாராக இருந்தாலும் ரொம்ப எளிதாக ஈஸியாக போகிறதுக்கான ஒரு பாதையாக அழகாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.
இந்த கோவில் 500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுங்க. மிக மிக பழமையான இந்த கோவில் ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பல லட்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வமாக விளங்குது. படிக்கட்டு ஏறும்போது நம்ம வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். வெள்ளை கலரில் அழகான ஒரு நந்தியை அமைச்சு வச்சுருக்கிறாங்க. பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த நந்திக்கு வெகு அருகே ஒரு கம்பீரமான மிக மிக அழகான ஒரு லிங்கம் இருக்குங்க. நீங்களே பாருங்கள், கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு மேலாக இந்த லிங்கம் இங்கே இருக்குங்க. அந்த லிங்கத்தின் முன்னே இன்னொரு நந்தி அழகாக இருக்குது. வாகன வசதிகளே இல்லாத அந்த காலத்தில் இந்த இடத்துல எப்படி ஒரு லிங்கம் வந்திருக்க முடியுன்றதை நீங்கள் யோசனை பண்ணுங்கள். 500 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு அற்புதமான லிங்கம் தாங்க நம்ம இங்கே பார்க்குறது. அந்த லிங்கத்தை சுற்றி பார்த்திங்கன்னா சிறு சிறு உருவங்கள் சிலையாக இருக்குதுங்க. அந்த லிங்கத்துக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா நவகிரக பீடமும் இருக்குது. இந்த நவகிரக பீடத்தில் உருவங்களோ சிலைகளோ எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் அதை அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அது ஏன் உருவங்கள் அங்கே இல்லைன்றதை தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது எங்கள் குடும்பத்தோடு ரேணுகாம்பாளை தரிசனம் பண்ணி பூஜை செய்கிறதுக்காக. இந்த கோவிலுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இறைவன் சிவன் ஒரு லிங்கமாக காட்சியளிக்கிறார். நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மசான கொள்ளையின் போது பயன்படுகின்ற ஒரு சின்ன பீடம். சிவராத்திரி இந்த கோவிலில் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவிலுக்கான ஒரு பெரும் சிறப்பு இந்த கோவிலில் இருக்கும் ஒரு பாதாள குகை தாங்க. அந்த குகையை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அம்மனையும் நம்ம இப்போ தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம பார்க்குற முதல் காட்சி இதோ இந்த சிவனார் லிங்கமாக இருக்கும் ஒரு அற்புதமான காட்சி. அப்படியே கோவிலுக்குள்ளே இருக்கிற பிற விஷயங்களையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த கோவிலில் இருக்கும் அம்பாள் சன்னதிங்க. இங்கே இன்னும் பூஜை ஆரம்பிக்கலை. நம்ம பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பாதாள குகைக்கு போய் அங்கே இருக்கிற ரேணுகாம்பாளையும் தரிசிச்சுட்டு வரலாம் வாங்க. ஒரு பாறை மாதிரி இருக்குது. இந்த பகுதி தாங்க அந்த பாதாள குகைக்கு இறங்குற வழி. நீங்கள் மிக மிக கவனமாக இறங்கணுங்க. கொஞ்சம் உயரமாக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த மைண்ட் பண்ணி குனிஞ்சு தாங்க இறங்கி போக வேண்டியிருக்கும். கவனமாக நம்ம இறங்குவோம் வாங்க. ஒரு 4 படிக்கட்டு இறங்கின பிறகு நம்ம பார்த்தோன்னா முதல்ல நம்மளுக்கு சுப்பிரமணியர் தெரிகிறாரு. அது பக்கத்தில் இருக்கிற உருவம் என்னன்னு எனக்கு புரிப்படலைங்க. சுப்பிரமணியரை வணங்கிட்டு பார்த்தா இன்னும் படிக்கட்டு அப்படியே கீழே இறங்குதுங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நேராக அந்த பாதாள குகைக்கு இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க. நீங்கள் வரீங்கன்னா தலை கவனமாக பார்த்துக்கிட்டு குனிஞ்சு வாங்க. படிக்கட்டுகள் இறங்கி நம்ம இப்போ பாதாள குகைக்கு வந்துட்டோம். நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கற்கள் இருக்கின்றன. மிக கவனமாக நம்ம இருக்கிறன்றதுக்காக அழகாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பாதாள குகையிலும் பார்த்திங்கன்னா விளக்கொளி இருக்குங்க. அதனால் நமக்கு இங்கே இருட்டுன்ற பிரச்சனை இல்லை. இது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த அற்புதமான ரேணுகாம்பாள். மிக மிக அழகாக நமக்கு இங்கே காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கே இந்த அம்மனுக்கு புடவை சார்த்தனங்க. அதுதாங்க இந்த அம்மனுக்கு நம்ம செய்கிற முறை. இந்த கோவிலில் இருக்கும் ஐயர் பார்த்திங்கன்னா எந்த விதமான பணமோ டொனேஷனோ நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. அம்பாள் சிலைக்கு பின்னால் பார்த்திங்கன்னா இன்னொரு லிங்கம் இருக்குங்க. என்னால் அதை கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஏன்னா உள்பக்கமாக ஒரு புற்று இருக்கிறதுனால நம்ம கையை விட்டுட்டு அங்கே ஷூட் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இங்கே பார்க்குற அந்த சிவலிங்கங்கள் எல்லாமே சுயமாக தானாக தோன்றிய சிவலிங்கங்கள் என சொல்கிறாங்க. ஒரு பெரிய பாதாள குகைக்குள்ளே இப்படி ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்ப்பேன்ட்டு நினைக்கலைங்க. மனசு இந்த கோவிலை பார்க்கும்போதே அப்படி ஒரு பரவசமாகுதுங்க. விஷ்ணு பகவானின் ஒரு அவதாரமான பரசுராமனின் தாயார் தாங்க இதோ நம்ம பார்க்குற ரேணுகாம்பாள். படியேறி வரும்போது தான் அற்புதமான ஒரு ஸ்படிகலிங்கத்தை நான் பார்த்தேன்.
இந்த ஒரு கோவிலுக்குள்ள தான் எத்தனை லிங்கங்கள், அதுவும் எத்தனை விதமான அற்புதமான லிங்கங்கள். எல்லா இடத்தையும் நான் பார்த்துட்டு எல்லா லிங்கங்களையும் அங்கே அம்பாளையும் சுப்பிரமணியரையும் தரிசித்த பின்னர் நான் அங்கிருந்து புறப்பட்டு பூஜையில் கலந்துக்கிட்டேன். அந்த கோவிலில் இருக்கும் லிங்கத்துக்கும் அம்பாளுக்கும் பூஜை செய்து முடித்த பின்னர் எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. இதோ உங்கள் பார்வைக்கு. காலையிலே நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். காலையிலிருந்து அதிக பக்தர்கள் இந்த கோவிலுக்கு யாரும் வரலைங்க. அதனால் எங்கள் குடும்பம் இந்த கோவிலில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லா சுவாமியையும் கும்பிட்டுட்டு நீண்ட நேரம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பமாக இந்த இடத்துல எங்களுடைய நேரத்தை செலவழித்தோம். ரேணுகாம்பாள் தாயார் அருளாலும் சிவபெருமான் அருளாலும் ஒரு அற்புதமான தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. ஒரு பெரும் காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அவர்களும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து அம்பாளை தரிசித்து லிங்கத்தை வணங்கி பயன்பெறட்டும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பேர் இந்த கோயிலை பற்றியும் தெரிந்து கொண்டு இங்கே இருக்கும் அம்பாளை வணங்கி மகிழ்ச்சி பெறுவாங்க, அருளையும் பெறுவார்கள். அதுபோல் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வர இருக்குது.